OMR அக்ஷயா ஜனவரி அபார்ட்மெண்ட் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த இதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவுக்கு வந்து லேண்ட்மார்க்கே சொல்லலாம். அதுக்கு பக்கத்துலேயே பாத்தீங்கன்னா ஒரு ரோடு வந்து உள்ள வரும். உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா ஆன் ரோடு மேலேயே பஸ் போற ஆன் ரோடு மேல இந்த தெரியுது பாருங்க. இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் போற ஆன் ரோடு. இந்த ரோட்லயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பஸ் டிரான்ஸ்போர்ட் எப்பவுமே வந்து உங்களுக்கு வந்து போயிட்டு வந்துட்டே தான் இருக்கும். கவர்மெண்ட் பஸ்ஸே பாத்தீங்கன்னா இதுல போகும், ஸ்கூல் பஸ் போகும். சுத்தி பாத்தீங்கன்னா ஓவராலா வந்து காம்பவுண்ட் கொடுத்துட்டாங்க. அது இல்லாம உள்ளே பாத்தீங்கன்னா இபி, ஸ்ட்ரீட் லைட்டு, அதே மாதிரி அவென்யூ ட்ரீஸ், இந்த பிளாட்டுக்கெல்லாம் பாத்தீங்கன்னா பிரிச்சு இந்த மாதிரி கல் போட்டு இந்த மாதிரி நம்பர் போட்டு சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. டெவலப்மெண்ட்டுக்கு பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமா பாத்தீங்கன்னா இவங்க வந்து செலவு பண்ணிருக்காங்க. சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க. மெட்ரோ ஸ்டேஷன் ஒர்க் நடந்துட்டு இருக்கு. ஆல்ரெடி சிறுசேரி வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா மெட்ரோ இருக்கு. இப்பவே மெட்ரோ ஸ்டேஷன் இங்க இருந்து கரெக்டா நீங்க ஒரு 5 நிமிஷத்துல வந்து ரீச் பண்ண முடியும். பக்கத்துலயே பாத்தீங்கன்னா சிறுசேரி டிசிஎஸ் இருக்கு. அங்க அவ்வளவு எம்ப்ளாயிஸ் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி உங்களுக்கு வந்து சிறுசேரி சிப்காட் ஃபுல்லா ஏகப்பட்ட கம்பெனிஸ், ஐடி கம்பெனிஸ். அண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு போனீங்கன்னா பெருங்கலத்தூர்ல இருக்க ஐடி கம்பெனிஸும் ஈஸியா நீங்க வந்து அக்சஸ் பண்ணிக்க முடியும். செக்யூரிட்டிக்கும் பாத்தீங்கன்னா தனியா ரூம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ப்ராப்பர்ட்டி. எப்பவுமே டிரான்ஸ்போர்ட் போயிட்டு வந்துட்டே இருக்கு. இதை தாண்டியும் உங்களுக்கு வந்து வீடுகள், ரெசிடென்சியல் பிளாட்ஸ் எல்லாமே இருக்கு. அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு இருக்கிறோம். பில்லாபாங் ஸ்கூல் இருக்குங்க. பில்லாபாங் ஸ்கூலுக்கு அப்படியே ஆப்போசிட்ல தான் வரும் நம்மளோட ஒரு ப்ராப்பர்ட்டி. OMRல இருக்கக்கூடிய மேஜரான ஸ்கூல் 3-4 ஸ்கூல் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. உங்களுக்கு ஆரம்பத்திலே பாத்தீங்கன்னா ஜெகநாத் வித்யாலயா, மில்டன் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பில்லாபாங் இன்டர்நேஷனல் ஸ்கூலு, அதுக்கப்புறம் இதை தாண்டியும் பாத்தீங்க அப்படின்னா வேல்ஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு அதுவும் ஒன்று இருக்குதுங்க. இந்த மாதிரி வந்து ஒரு 4 ஸ்கூல் பாத்தீங்கன்னா இந்த ரோட்டு மேலேயே அமைஞ்சிருக்கு. நம்ம சைட்டுக்கு அப்படியே பாருங்க, ஆப்போசிட்லேயே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வீடுகள் எல்லாமே ஃபேமிலிஸ் எல்லாமே குடியிருக்கக்கூடிய ஒரு இடம் தான். இங்கேயும் பாத்தீங்கன்னா ஃபுல்லா வீடுகள் தான் இருக்கு. அப்படியே இந்த சைடும் பாருங்க ஃபுல்லா வீடுகள் இருக்கு. இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து வீடுகள் எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு இடம் தாங்க. பிளாக் டாப் ரோட்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒய்டா சூப்பரா வந்து அருமையா போட்டு கொடுத்துருக்காங்க. அதுலயே அந்த டிரைனேஜுக்கு வந்து ஒரு பாத்து போட்டு கொடுத்துருக்காங்க. வாட்டர் லைன், பைப் லைன் வந்து போட்டு கொடுத்துருக்காங்க. இவ்வளவு டெவலப்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு சைட்ல பண்ணி கொடுத்துருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையே ஆச்சரியப்படுற அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. வணக்கம் மக்களே, வெல்கம் டு சென்னை சூப்பர் vlogs. இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு வீடியோ, சூப்பரான ஒரு சைட் பார்க்க வந்திருக்கோங்க. எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம சென்னையிலே OMRல கேளம்பாக்கத்துக்கு அடுத்து அப்படியே தையூர்ல இருக்கோங்க. அமயா ப்ராப்பர்ட்டிஸ்ல இருந்து உங்களுக்கு கிரீன் சைடு அப்படின்னு சொல்லிட்டு சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுத்துருக்காங்க. பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா அந்த பேருக்கு ஏத்த மாதிரி பாத்தீங்கன்னா கிரீனிஷா பாத்தீங்கன்னா அவென்யூ ட்ரீஸ் எல்லாமே வச்சு அப்படியே பயங்கரமா வந்து டெவலப் பண்ணிருக்காங்க. இன்னும் ஒரு 5 வருஷம் 10 வருஷம் கழிச்சு இந்த சைட் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு அண்ணா நகர்ல எப்படி இருக்கும் அந்த ஒரு மரங்களெல்லாம் வச்சு எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த ஏரியாவும் பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து இருக்குங்க. கண்டிப்பா வந்து இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காகட்டும், இல்ல நான் இமிடியேட்டா வீடு கட்டிட்டு வர்றதுக்காகட்டும், எல்லாத்துக்குமே பாத்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க போகுது. ஃபுல்லா அங்க பாருங்க ரோடு போகுது பாருங்க. அது மேலேயே நல்ல ஒரு ஒய்டான ஒரு ஆர்ச் வந்து சூப்பரா வந்து கிராண்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அந்த ஆர்ச்ல இருந்து உள்ள வரும்போதே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கமர்ஷியல் பிளாட். ரோட்டு மேல வர்றது ஃபுல்லும் கமர்ஷியல் பிளாட்டா கொடுத்துருக்காங்க. உள்ள வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெசிடென்சியலுக்கும் தனியா பிளாட் வந்து பிரிச்சு கொடுத்துட்டாங்க. ஏன்னா உங்களுக்கு DTCP ரெரா அப்ரூவல்லே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து கொடுத்துருவாங்க. ஓவராலா பாத்தீங்கன்னா இது 54 பிளாட் வந்து இருக்குங்க. 54 பிளாட்லயும் பாத்தீங்கன்னா இப்ப 50% கிட்ட 20 பிளாட்ஸ்க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோல்ட் அவுட் ஆயிருச்சு. இதுல என்ன பியூட்டி அப்படின்னு சொல்லி பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா பயங்கரமா டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க உங்களுக்கு பிளாக் டாப் ரோட் ஆகட்டும், அவென்யூ ட்ரீஸ் ஆகட்டும், ஸ்ட்ரீட் லைட் ஆகட்டும் அப்படின்ற மாதிரி எல்லாமே பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அவ்வளவு பக்காவா வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க. பார்க்கும் போதே பாத்தீங்கன்னா நம்ம வந்து கண்டிப்பா இங்க ஒரு இடத்த வாங்கி நம்ம வீடு கட்டிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிற அளவுக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. 966 சதுரடியில இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பிளாட் சைசஸ் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்படிங்கும்போது உங்களுக்கு நீட்டான ஒரு பட்ஜெட்லயே பாத்தீங்கன்னா நீங்க வந்து வாங்கி ஒரு இடத்த வாங்கி ஒரு வீடு கட்டிட்டு குடி வரலாம். நீங்க இதுல பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சூப்பரா வந்து போட்டுருக்காங்க. ஒவ்வொரு பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்டோன் எல்லாமே லே பண்ணி சூப்பரா வந்து கொடுத்துருக்காங்க. அதுலயே நம்பர் எல்லாமே போட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு பிரீமியமான ஒரு கம்யூனிட்டியா இருக்கும். நீங்க பார்க்கும்போதே பாத்தீங்கன்னா ஒரு காசா கிராண்டா அந்த மாதிரி ஒரு பிரீமியமான ஒரு கம்யூனிட்டிக்குள்ள, ஒரு கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள நம்ம இருந்தா எப்படி இருக்குமோ அதே மாதிரியே பாத்தீங்கன்னா இதை சூப்பரா வந்து டெவலப் பண்ணி கொடுத்துருக்காங்க. இதுல இப்ப இந்த சரௌண்டிங்ல இவ்வளவு டெவலப்மெண்ட் கொடுத்து யாருமே கொடுக்க முடியாத ஒரு ரேட்ல வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. இந்த சரௌண்டிங்ல இவ்வளவு டெவலப்மெண்டோட யாருமே கொடுத்துருக்காங்க. ஒரு சதுரடி வந்து பாத்தீங்கன்னா 3500 ரூபாய்க்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ரெசிடென்சியல் எல்லாமே, கமர்ஷியலும் உங்களுக்கு நிறைய இருக்கு. இதோட டீடைல்ஸ் எல்லாமே நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. அவங்களோட கான்டாக்ட் நம்பர் ஆன் ஸ்கிரீன் மேலே இருக்கு. நீங்க கால் பண்ணீங்கன்னா ஃபுல் டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. இப்போ இந்த ரெசிடென்சியலுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெகோசியபிள் பண்ணியுமே கொடுப்பாங்க. நீங்க பிளாட்டை செலக்ட் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா கண்டிப்பா இதுல வந்து நெகோசியபிள் கண்டிப்பா வந்து பண்ணி கொடுப்பாங்க. உங்களோட கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆன் ஸ்கிரீன் மேலே நான் வந்து கொடுத்துருக்கேன். நீங்க டைரக்டா உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. சைட்டை வந்து நீங்க விசிட் பண்ணி பாருங்க. சைட்டை விசிட் பண்ணீங்கனாலே கண்டிப்பா நீங்க வந்து ஒரு பிளாட்டாவது வாங்கிடுவீங்க. அந்த மாதிரி ஒரு அருமையான ஒரு சைட்டை தான் பாத்தீங்கன்னா அவங்க வந்து கொடுத்துருக்காங்க. சைட்டை வந்து விசிட் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேப் ஃபெசிலிட்டியும் பாத்தீங்கன்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. நீங்க வந்தீங்க அவங்களுக்கு கால் பண்ணிட்டு நீங்க வர வேண்டியது மட்டும் தான் பாக்கி. வந்தீங்கன்னா ரிஜிஸ்டர் பண்ணி இமீடியட்டா நீங்க வீடு கட்டிட்டு வரலாம். நான் சொன்ன மாதிரி ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வீடுகள் இருக்கக்கூடிய ரெசிடென்சியல் ஏரியாவா தான் இருக்கு. ஆன் ரோடா இருக்கு. மெயினா பாத்தீங்கன்னா ஆன் ரோடு இருக்கு. OMR இங்க இருந்து ஒரு 2.5 கிலோமீட்டர்ல OMR போலாம் அப்படின்னா எவ்வளவுக்கு எவ்வளவு இது பாத்தீங்கன்னா ஒரு பிரீமியமா இருக்கும். இதோட அப்ரிசியேஷன் எந்த அளவுக்கு இருக்கும், வருஷத்துக்கு வருஷம் பாத்தீங்கன்னா இதோட அப்ரிசியேஷன் பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஏறிக்கிட்டே போகுங்க.
ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு இடம். இந்த நாளில் 4 ஸ்கூல் இருக்கு. அது இல்லாமல் காலேஜ்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பக்கத்துலேயே சத்யபாமா, அதுக்கப்புறம் SSN அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. அப்புறம் செட்டிநாடு பார்த்தீங்கன்னா இருக்கு, ஹிந்துஸ்தான் இருக்கு. இந்த மாதிரி இந்த சரௌண்டிங்கில் காலேஜ் நம்ம சொல்லிட்டே போகலாம். நீங்கள் வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோடு, அந்த ரோடு போயிட்டீங்கன்னா ஃபுல்லாக ஏகப்பட்ட காலேஜ் இருக்குங்க. BIT இருக்கு, தாவூர் இருக்கு, நேராக போனீங்கன்னா கிரசன்ட் இருக்கு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரோட்லேருந்து நீங்கள் ஈஸியாக போக முடியும். கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இந்த சரௌண்டிங்கில் நிறையா இருக்குது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சைட்டோட ஆன் ரோடு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நேராக வந்து அந்த வண்டலூர் டு கேளம்பாக்கம் ரோட்டில் இருக்க மாம்பாக்கம் அந்த ஏரியா வந்து கனெக்டிவிட்டிங்க. அப்படிங்கும்போது ஈஸியாக நீங்கள் கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு போக முடியும். இந்த வீடியோ இந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு சிறப்பான சூப்பரான ஒரு வீடியோவில் ஒரு ப்ராப்பர்ட்டியில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்கள்